ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் டைசன் அப்படியே சோனிக்கு இந்த வீடியோவில் தக்லைஃப் படத்துக்கு அப்படி தான் பார்க்க போகிறோம். தக்லைஃப் படத்துக்கான ஆடியோ லான்ச் இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு நடக்க போகுது. இந்த ஒரு ஆடியோ லான்ச் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகுது. நம்ம ஏஆர் ரஹ்மானோட லைவ் பெர்ஃபார்மன்ஸுமே இன்னைக்கு இந்த ஒரு ஆடியோ லான்ச் இருக்க போகுது. ஒவ்வொரு சாங்ஸுமே இன்னைக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் இந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்க போகிறாரு. இந்த ஒரு தக்லைஃப் படத்துலேருந்து நான் ரொம்ப எக்ஸைட் பண்ணிட்டு ஒரு ட்ராக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விண்வெளி நாயகன் ட்ராக் தான். இந்த ஒரு ட்ராக்கை நம்மலாம் இந்த ஒரு படத்துக்கான டீசர் ரிலீஸ் பண்ணும் போதே கேட்கவும் இருப்போம். விண்வெளி நாயகன் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு லைன் நம்மலாம் கேட்கவும் இருப்போம். அப்போலேருந்தே நம்மலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ இந்த ஒரு சாங் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஃபுல் சாங் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்தே நம்மலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் டீம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு ட்ரெய்லருக்கான டைட்டில் கார்டு வரும்போது கூட இதே ட்ராக்கை தான் டீம் யூஸும் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒருத்தர் மட்டும் பாடியிருக்குமா வந்திருக்கும். பட் ஆனால் ட்ரெய்லர் லிசன் பண்ணும்போது ட்ரெய்லருக்கான அந்த ஒரு டைட்டில் அந்த ஒரு கார்டு வரும்போது ஒரு கோரஸாக விண்வெளி நாயகர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு சாங் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமல்ஸோட பொண்ணான சுதிகாசன் தான் இந்த ஒரு சாங் பாடவும் செஞ்சுருக்காங்களா. அண்ட் இன்னைக்கு அவங்களுக்கான லைவ் பர்ஃபார்மன்ஸுமே இந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் போகுது. ஸோ இந்த ஒரு சாங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்மளாம் கேட்க போகிறோம். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அப்படிங்கும்போது எந்த ஒரு குறையுமே இருக்க போகிறது கிடையாது. தக்லைஃப் படத்துலேருந்து இருக்க 2 சாங் டீம் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஜிங்கிஜான், இன்னொன்று இப்போ ரீசெண்டாக ரிலீஸும் பண்ண சுகர் பேபி. ஜிங்கிஜான் சாங் எடுத்துட்டோன்னா அது ஒரு யூஸ்வலான ஒரு கமர்ஷியலான ஒரு சாங் தான். அந்த ஒரு சாங் விட்டுருங்க. அந்த ஒரு சாங் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருக்கும். எனக்குமே இந்த ஒரு சாங் கேட்டோன்னே பிடிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும்னு செஞ்சு. பட் நான் சுகர் பேபி சாங் இருக்கு இல்லையா, இந்த ஒரு சாங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு சாங் தான். எல்லாருக்குமே இந்த ஒரு சாங் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஜானர் எல்லாருக்குமே பிடிச்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு யூசுவலாக ஏஆர் ரஹ்மான் சார் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணாருன்னா எனக்கு பெருசாக பிடிச்சிருந்து கிடையாது. பட் நான் இந்த ஒரு சுகர் பேபி சாங் கேட்டிங்கன்னா இந்த ஒரு சாங் எனக்கு கேட்டோடனே பிடிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கவும் செஞ்சுச்சு. ரிப்பீட் மோடில் கேட்குற மாதிரி தான் இந்த ஒரு சாங் எனக்கு இருக்கவும் செஞ்சுச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த ஒரு சாங் பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு தக்லைஃப் படத்துக்கான ஆடியோ லான்ச் ஆரம்பிக்கிறது போகுது. ஆடியோ ட்ராக்ஸ்லாம் எப்போ லிசன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணி பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் விண்வெளி நாயகனுக்கான ட்ராக் ஃபுல் சாங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜூன் 5 தக்லைஃப் படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மூலம் கண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அளவில் ஒரு மிகப்பெரிய கிராண்ட் ரிலீஸாக இருக்கும் போது